வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பிரண்டை துவையல் செய்ய போகிறோம். அதுக்காக நான் பிரண்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் வாங்க. காஞ்ச மிளகா, புளி, தக்காளி, பூண்டு, இஞ்சி, மிளகு. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி நல்லா வறுப்பட்டதும் பூண்டுக்கு அப்புறம் தக்காளி, இதையும் நல்லா போட்டு வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஸ்டேஜில் புளி போட்டு 2 வணக்கி விட்டுடலாம். நம்ம மிளகா போட்டிருக்கோம், ஓரளவுக்கு மிளகு. அந்த வானல்லையே அப்படியே நம்ம பிரண்டையை போட்டு நல்லா ட்ரையா வதக்கிக்கலாம். அதை பாருங்க, இந்த மாதிரி நல்லா வணங்கணும். நல்லா வணங்கிடுச்சிங்க. இப்போ ஆட்டுக்கல்ல ஆட்டி தாளி போட்டுக்கலாம். கல்லை நல்லா கழுவிக்கணுங்க. மிளகா ஆட்டிக்கலாம். நல்லா பிரண்டையை போட்டு அப்படியே அரைக்க வேண்டியதுதான். தக்காளி போட்டுக்கலாம். புளி போட்டுக்கலாம். புளி போட்டு தக்காளியும் போட்டுக்கலாம். நம்ம வச்சிக்கலாம். நம்ம சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நான். செட்டில் ஆட்டது தாளிப்புக்கு கடுகும் வெள்ளை உளுந்தும் நம்ம போட்டுக்கிறோம். நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஊறுகாய்க்கு தேவையான உப்பு. இது ஒரு நாள் வச்சு சாப்பிட்றதுலாம் இல்லை, ஒரு வாரம் கூட வச்சு 10 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசியும் தூண்டும். கால் வலி மூட்டு வலி இருக்கவங்களுக்கு கால் வலி சுத்தமாவே இருக்காது.